அது சரியா பிப்ரவரி 11, 2009 மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவில் இருக்கிற பதிபுகூர் அப்படிங்கிற ஏரியால நேரம் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அப்ப ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹெட் கான்ஸ்டபிள் நைட் டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு எப்படா வீட்டுல போய் தூங்குவோம் அப்படின்னு ரொம்பவே டயர்டா யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு முன்னாடி இருந்த டெலிபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரிங் ஆகுற அந்த சத்தம் அவருடைய காதுக்குள்ள ஒரு எரிச்சலை கலப்புது. அதை பார்த்து காண்டானவரு வேண்டா வெறுப்பா ரிசீவரை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுமுனையில சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டு அவருடைய எரிச்சல் இன்னுமே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. பேசி முடிச்சிட்டு ரிசீவரை வச்சு அவரு பக்கத்துல இருந்த ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து ஏதோ ஒருத்தங்க ட்ராக்ல செத்து கிடக்குறானாமா, வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரொம்பவே சலிப்போட சொல்றாரு. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புன அவங்க 2 பேருமே அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட போறாங்க. விடியற்காலை நேரத்துடைய இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்ப அங்க அந்த ஏரியாவுடைய மக்கள்ல சில பேரு பரபரப்பா அவங்களுக்குள்ளேயே ஏதோ சலசலப்பா பேசினபடி நின்னுட்டு இருக்க. அங்க அந்த ரயில்வே ட்ராக் உடைய ஓரமா ஒரு 28 வயசு இருக்கும் ஒரு ஆணுடைய இறந்த உடல் கை கால்கள் கோணல் மானலா செதறி மல்லாந்து படுத்து கிடக்கிற நிலைமையில கடந்திருக்கு. அந்த உடலை சுத்தி காஞ்சு போன ரத்த கரைகள் மண்ணை ஒரு மாதிரி கருப்பா மாத்தி இருந்துச்சு. அப்ப அந்த காட்சியை பாக்குறவங்களுடைய மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப அந்த இறந்த உடல் கிட்ட போன இந்த ரயில்வே போலீஸ் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணுல ஒரு பயம் கூடவே ஒரு அதிர்ச்சி. பிகாஸ் அங்க இறந்து கிடந்தது அவங்களுடைய சப் இன்ஸ்பெக்டரான அறிந்த மன்னா. இப்ப ஒரு நாள் முன்னாடி தான் நல்லா சிரிச்சு பேசின மனுஷன் இப்படி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடக்கிறத பார்த்து அவங்களால நம்ப முடியல. அவருடைய முகம் இறந்த உடல் பாக்குறவங்களுடைய மனசை நொறுக்கிற மாதிரி ரொம்பவே கோரமா இருந்திருக்கு. அந்த கோர காட்சியை பார்த்தா மனசுக்குள்ள ஒரு குமட்டல் வரும், குலை நடுங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. அவருடைய இடது கண்ணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆழமான வெட்டுக்காயமும் அவருடைய இடது கண் விழி பிதுங்கி வெளியே வந்த மாதிரியும் அவருடைய கழுத்து, இடது முழங்கை, இடுப்பு, கால், தொடை அப்படின்னு இந்த எல்லா இடங்கள்லயும் ஆழமான வெட்டுக்காயங்களும் இருந்திருக்கு. அந்த காயங்கள் அவரு எவ்வளவு பெரிய ரணத்தையும் வலியும் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு அவங்கள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது. குறிப்பா தலையுடைய பின்பகுதியில பலமா அடிபட்ட மாதிரி ரத்தம் வெளியே வந்து உறைஞ்சு போன நிலையிலையும் அந்த இறந்த உடல் கடந்திருக்கு. இத பார்த்துட்டு நேத்து தானே நல்லா இருந்தாரு, திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு, யாரா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரயில்வே போலீஸ் அந்த ஏரியாவுடைய லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. சோ அடுத்த 1/4 மணி நேரத்துல அங்க வந்த லோக்கல் போலீஸ் இறந்து கிடந்த எஸ்ஐ மன்னாவுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பெரிய கேள்விக்குறியோட மர்மத்தோட அந்த உடல் அங்கிருந்து எடுத்துட்டு போகப்படுது. சோ இப்ப அங்க இறந்து கிடந்த இன்ஸ்பெக்டர் மன்னாவுக்கு என்ன ஆச்சு, அவருடைய மரணம் கொலையா இல்ல விபத்தா, ஒருவேளை கொலையா இருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையா இருந்த மேற்கு வங்காள மாநிலத்துல அவங்களுடைய ஆட்சியே பறிபோகிற நிலைமைக்கு காரணமா இருந்த தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸ் மாதிரியே மேற்கு வங்காள மாநிலத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த மாநிலத்துடைய இஸ்லாமிய மக்களை உலுக்கி எடுத்த ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இப்ப நான் இன்ட்ரோல சொன்ன அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அது மேபி 2007 பிப்ரவரி மாசத்துல ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கொல்கத்தால இருக்கிற ஒரு ஃபேமஸான கிராஃபிக் டிசைன் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயினரா வேலை பார்த்துட்டு இருந்த 29 வயதான ரிஸ்வான் ரொம்பவே கவனமா கிராபிக்ஸ் டிசைன் பத்தின விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் பேசுறதுல ஒரு தெளிவும் அதுல ஒரு ஈர்ப்பும் இருக்கும். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிட்டு இருக்க, அதுல இருந்த 23 வயதான பிரியங்கா மட்டும் பாடத்தை விட்டுட்டு பாடம் நடத்துற ரிஸ்வானை ரசிச்சபடி பார்த்துட்டு இருந்தாங்க. பிரியங்காவுடைய கண்ணுல பாடம் இல்ல, ரிஸ்வானுடைய உருவம் தான் தெரிஞ்சது. ஆல்சோ அப்படியே பக்கத்துல இருந்த அவங்களுடைய கிளாஸ்மேட்டுடைய காது கிட்ட போய் கிசுகிசுப்பான குரல்ல பிரியங்கா ஏதோ சொல்ல, அதை கேட்ட அந்த கிளாஸ்மேட்டோ என்ன திடீர்னு இப்படி சொல்றா அப்படின்னு பிரியங்கா சொன்னதை நம்ப முடியாத மாதிரி அவங்கள ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க ஆச்சரியப்பட்ட மாதிரியே அடுத்த சில வாரங்கள் கழிச்சு ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருந்த ரிஸ்வானோ பிரியங்கா சொன்னதை நம்ப முடியாத மாதிரி பாக்குறாரு. அவருடைய மனசுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு அதிர்ச்சி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சார் அப்படின்னு அவரை காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வந்த பிரியங்கா, நான் கிராபிக்ஸ் டிசைன் கத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணேன், ஆனா இப்ப உங்களை பாக்குறதுக்காகவே இங்க வர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ரிஸ்வானை லவ் பண்றதா அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. பிரியங்கா மேற்கு வங்காளத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அப்பா ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியுடைய ஓனர். பட் ரிஸ்வானோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு இளைஞர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்க 2 பேருடைய உலகமும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற தூரம் மாதிரி சேராத இடத்துல வந்த ஒரு காதல் இது. அதனாலதான் பெரிய பெரிய பங்களா, லக்ஸரியான கார்கள், விதவிதமான ட்ரெஸ், ஃபுட் அப்படின்னு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர்ற பிரியங்கா நம்மள லவ் பண்றாளா அப்படின்னு ரிஸ்வான் ஆச்சரியப்பட்டிருக்காரு. பட் பிரியங்காவோ பணத்தை பார்க்காம ரிஸ்வானுடைய குணத்தையும் அறிவையும் பார்த்திருக்காங்க. அதாவது பிரில்லியண்டா அவர் பாடம் நடத்துற விதமும் எல்லாத்துக்கிட்டையுமே டீசெண்டா அவர் நடந்துக்கிற விதமும் அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கு. அவங்களுடைய கண்ணுக்கு ரிஸ்வானுடைய குணம் மட்டும்தான் தெரிஞ்சது. அது அவங்களுடைய பணக்கார உலகத்தை மொத்தமா மறக்க வச்சது. ஆனா இதை கேட்ட ரிஸ்வானோ, உன்னோட ஸ்டேட்டஸ் வேற, என்னோட ஸ்டேட்டஸ் வேற, கண்டிப்பா நாளைக்கு ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே வேற வேற ரிலிஜனா இருக்கிறதும் பிரச்சனையா வரும். சோ கண்டிப்பா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காரு. ஒரு நிதானமான சிந்தனை, எதிர்காலத்துல வரப்போற சிக்கல்களை முன்னாடியே உணர்ந்த மனசு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரியங்காவோ அதுக்கப்புறமா கூட அவரை விடாம அவங்களுடைய லவ்வ தொடர்ந்து அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அத நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சமாளிக்கலாம் அப்படின்னு ரிஸ்வானுடைய மனசுல காதல் விதைகளை ஆழமா தூவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அது 2 மனசுக்குள்ளேயுமே ஆழமா வேரூன்ற ஆரம்பிக்குது. எஸ், ஒரு கட்டத்துல ரிஸ்வானுமே பிரியங்காவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு 5 மாசம் கழிச்சு பிரியங்காவுடைய வீட்டுல அவங்களுக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு இடி மாதிரி விழுக ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரிஸ்வான் சட்டப்படி பிரியங்காவை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத மாதிரி 2007 ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிரியங்காவை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாரு. அந்த கல்யாணம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான வேலியா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த விஷயம் 2 பேர் வீட்லயும் தெரிய வேண்டாம், நீ கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுல நம்மளுடைய லவ் பத்தி சொல்லி கன்வின்ஸ் பண்ண, நானும் அதே மாதிரி எங்க வீட்லயும் சொல்லி கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு ரிஸ்வான் சொல்றாரு. இப்படி 2 பேருமே ஒரு நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. பட் பிரியங்காவுடைய வீட்லயோ அடுத்த ஒரு வாரத்திலேயே ஒருத்தருடைய போட்டோவை காட்டி, இங்க பாரு, இவரை தான் நாங்க உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போன பிரியங்கா இந்த விஷயத்தை ரிஸ்வான் கிட்ட சொல்றாங்க. அதுல இருந்து அடுத்த ஒரு வாரத்துல பிரியங்கா அப்பாவுடைய தலையில இடி விழுகிற மாதிரியான ஒரு விஷயத்த பிரியங்காவுடைய தங்கச்சி அவருக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிராபிக்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போன பிரியங்கா அன்னைக்கு மதியமே அவங்களுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி, நான் ரிஸ்வானை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் அவரு கூட தான் என்னுடைய லைஃபை நான் கன்டினியூ பண்ண போறேன், இப்ப நான் அவருடைய வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான பிரியங்காவுடைய அப்பா, பிரியங்காவுடைய மாமா மற்றும் சித்தப்பா கிட்ட ரிஸ்வானுடைய வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பிரியங்காவை சமாதானப்படுத்தி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கெஞ்சின குரல்ல ஒரு கெடுபிடியோட சொல்லி அனுப்புறாரு.
இப்ப அவங்க 2 பேருமே பிரியங்கா படிச்சிட்டு இருந்த அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் ரிஸ்வானுடைய வீட்டு அட்ரஸ வாங்குறாங்க. அதிலிருந்து ரிஸ்வான் அதே கொல்கத்தால இருக்கிற கரையா அப்படிங்கிற ஏரியால தான் இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ரிஸ்வானுடைய வீட்டுல போய் பிரியங்காவை கூப்பிடும்போது, நான் ஏற்கனவே போன்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேன், என்னோட வாழ்க்கை இனிமேல் இங்கதான். சோ முடிஞ்சா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லனா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி உறுதியான குரல்ல அவங்க 2 பேரையுமே திருப்பி அனுப்புறாங்க பிரியங்கா. பட் இது தெரிஞ்சு கோபமான அவங்களுடைய அப்பா ரிஸ்வான் பிரியங்காவை கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. சோ போலீஸ் ரிஸ்வான் மற்றும் பிரியங்காவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ரிஸ்வான் மற்றும் அவருடைய ஃபேமிலி கூட சேர்ந்து அங்க வந்த பிரியங்கா, என்ன ரிஸ்வான் ஒன்னும் கடத்திட்டு போகல, நானா விரும்பி தான் அவர் கூட போனேன். ஆல்சோ ரிஸ்வானும் நானும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த ப்ரூஃபையும் போலீஸ் கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் இத கேட்ட பிரியங்காவுடைய அப்பா அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு பிரியங்கா, நீ ஆரம்பத்துல இருந்தே ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு பொண்ணு, உனக்கு கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா நீ அந்த ரிஸ்வான் கூட வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதோட அவன் ஒரு முஸ்லீம், நம்ம ஹிந்து, சோ அவனுடைய கலாச்சாரம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணுல கண்ணீர் ததும்ப ஒரு மாதிரி சத்தமான குரல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்ல, நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கறது வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துடைய மானமே போயிரும். சோ தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கெஞ்சி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரியங்காவோ, இல்லப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா ரிஸ்வான் இல்லாத ஒரு வாழ்க்கையை மட்டும் என்னால வாழவே முடியாது அப்படின்னு உறுதியான குரல்ல பதில் சொல்றாங்க. சோ இத பார்த்த போலீஸும் அவங்கள ரிஸ்வான் கூடவே அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்ப வரைக்கும் நல்லவங்க மாதிரி நடந்துகிட்ட போலீஸ் அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பச்சோந்தி மாதிரி நிறம் மாற ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பிரியங்காவுடைய அப்பா பெரிய பணக்காரர் அப்படிங்கறதால அவருடைய பணம் இப்ப போலீஸுடைய உண்மையான குணத்தை, நிறத்தை வெளியே கொண்டு வந்துச்சு. சோ இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரியங்காவுடைய அப்பா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு, சோ நீ அவரை பகச்சிக்காத, அவர்கிட்ட இருந்து உனக்கு நிறைய பணம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ரிஸ்வானை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிரியங்காவுடைய அப்பா உன் மேல நிறைய பொய் கேஸ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. நீ அதுல மாட்டிக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை கோர்ட் கேஸ், ஜெயில் அப்படின்னு வீணா போயிரும் அப்படின்னு குரலை உயர்த்தி ரிஸ்வானை பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரிஸ்வானோ பணத்துக்கும் மயங்காம மிரட்டலுக்கும் பயப்படாம ஒரு மலையை போல உறுதியா நின்னாரு. எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நல்லா திங்க் பண்ணி தான் பிரியங்காவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேண்டியது பிரியங்கா தான், அவங்க அப்பாவுடைய பணம் இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய மனைவியை கண்கலங்காம வச்சு காப்பாத்துறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு நெத்தி அடியா ரிப்ளை பண்றாரு. பட் அப்பயுமே கூட போலீஸ் அவரை விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு கழுகு மாதிரி அவங்க எங்க போனாலுமே அவங்கள வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இதனால கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்ச ரிஸ்வானும் பிரியங்காவும் எங்களை நிம்மதியா வாழ விடாம பிரியங்காவுடைய அப்பா போலீஸ் மூலமா மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அதை அந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய எஸ்பி மற்றும் போலீஸ் கமிஷனர் பிரசுன் முகர்ஜி அப்படிங்கிறவருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாமே நடக்குது அப்படிங்கறது ரிஸ்வான் மற்றும் பிரியங்காவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க எழுதி அனுப்பின கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம, நீ கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் எழுதுனா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சியா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதனால மரியாதையா பிரியங்காவை அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு ரிஸ்வானை போலீஸ் மிரட்டி இருக்காங்க. ஆனா அப்ப ரிஸ்வானுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து, நீங்க இப்படி மிரட்டினீங்க அப்படின்னா நாங்க ரிஸ்வானுக்கு சப்போர்ட்டா போராட்டத்துல இறங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு போலீஸ் கிட்ட எச்சரிக்கிற குரல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரியங்காவுடைய அப்பா ஒரு நரி மாதிரி தந்திரமா ஒரு பயங்கரமான பிளான் ஒன்ன போட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பிளான் படி ரிஸ்வானுடைய வீட்டுக்கு வந்த பிரியங்காவுடைய சித்தப்பா, நீ வீட்டு விட்டு போனதால அந்த கவலையிலேயே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே படுத்த படுக்கையா இருக்காரு. அதனால நீ ஒரு 10 நாள் மட்டும் அப்பா கூட வந்து இருந்துட்டு போமா அப்படின்னு கண்ணுல தண்ணீர் ததும்ப பொய்யான அழுகையோட ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அந்த நடிப்பு பிரியங்காவுடைய மனச மெல்லமா கரைக்க ஆரம்பிக்குது. பட் இத பார்த்த ரிஸ்வான் பிரியங்கா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இது சந்தேகமா இருக்கு, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு இவங்க போடுற பிளான் தான் இது, சோ நீ அங்க போகாத அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குரல் இருந்த அந்த எச்சரிக்கை உணர்வை புரிஞ்சுக்கிட்ட பிரியங்காவுக்கு தன்னுடைய அப்பாவை நினைச்சு கவலையா இருந்தாலும் ரிஸ்வான் சொன்னதை கேட்டு நான் அப்பாவை பார்க்க வர முடியாது அப்படின்னு அவங்களுடைய சித்தப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய சித்தப்பாவோ போலீஸ்
போலீஸ் கிட்ட போய் பிரியங்காவை அவங்களுடைய அப்பாவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் அவங்கள வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சோ மறுபடியும் ரிஸ்வான் மற்றும் பிரியங்காவை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்ல விசாரிக்கிற மாதிரி ரிஸ்வானை கன்வின்ஸ் பண்றாங்க. போலீஸ் ரிஸ்வான் கிட்ட அவங்க ஒன்னும் பெர்மனண்டா பிரியங்காவை கூப்பிடல, ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிடுறாங்க. சோ அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ரிஸ்வான் கிட்ட சொல்றாங்க. மேலும் அப்ப தன்னுடைய அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் பிரியங்காவுக்கும் இருந்ததால நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா திரும்பி வந்துருவேன் அப்படின்னு பிரியங்காவுமே ரிஸ்வான் கிட்ட நம்பிக்கையா சொல்றாங்க. சோ ரிஸ்வானும் நல்லா யோசிச்சு ஒரு வாரம் மட்டும் பிரியங்காவை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஓகே சொல்றாரு. மேலும் கண்டிப்பா பிரியங்காவை அவர்கிட்டயே திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அதுல பிரியங்காவுடைய சித்தப்பா மற்றும் மாமா கிட்ட சைனும் வாங்குறாரு. ஆனா இதுதான் ரிஸ்வான் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். எஸ், இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த 8வது நாள் ரிஸ்வான் எதை நினைச்சு பயந்தாரோ அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது பிரியங்காவுடைய ஃபேமிலி கேட்ட அந்த ஒரு வார டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிஸ்வான் பிரியங்காவை மறுபடியுமே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பிரியங்காவுடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்க பிரியங்காவுடைய அம்மா, அப்பா, மாமா, சித்தப்பா அப்படின்னு அவங்க எல்லாருமே சேர்ந்து இனிமேல் பிரியங்கா உன் கூட வரமாட்டா, அவளை பாக்குறதுக்கு நீயுமே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து அங்கிருந்து வெளியே அனுப்புறாங்க. அவங்க அப்படி சொன்ன வார்த்தைகள் ரிஸ்வானுடைய இதயத்துல ஈட்டி இறக்குன மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சோ இப்ப ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்ட போன ரிஸ்வான் தன்னுடைய மனைவி பிரியங்காவை அவங்களுடைய ஃபேமிலி வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா இந்த பிளான்ல போலீஸ்க்கும் தொடர்பு இருந்ததால அவங்க ரிஸ்வானுடைய கம்ப்ளைண்ட் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அதை அவாய்ட் பண்றாங்க. இதனால கோபமான ரிஸ்வான் மற்றும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் கொல்கத்தால இருக்கிற போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி நின்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ் கமிஷனரோ பிரியங்கா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும், அதுதான் நியாயம் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ரிஸ்வான் மற்றும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன இந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயாஸ்டா இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் செப்டம்பர் 18 அன்னைக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ரிஸ்வானுடைய போனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசின ரிஸ்வானுக்கு அப்பதான் அது ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. எஸ், அதுல பேசினது வேற யாரும் இல்ல, ரிஸ்வானுடைய மனைவியான பிரியங்கா தான். என்னை எங்க வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, என்னோட போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப நான் என்ன பார்க்க வந்த ஒரு ஃப்ரெண்டுடைய போன்ல இருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நான் என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி கண்டிப்பா வருவேன். சோ ப்ளீஸ் நீங்க மட்டும் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரிஸ்வானோ நீ தைரியமா இரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்படி அவர் சொன்ன அடுத்த 3வது நாளே மேற்கு வங்க மாநிலத்துடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையுமே உலுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த அதிர்ச்சி மாநிலம் முழுவதும் ஒரு பேரலையை உருவாக்குது. அது சரியா செப்டம்பர் 21, 2007 கொல்கத்தால இருக்கிற பதிபுகூர் அப்படிங்கிற ஏரியா. நேரம் மதியம் ஒரு 3 மணி இருக்கும். இப்ப இந்த பதிபுகூர் அப்படிங்கிற பெயரை ஏற்கனவே இந்த வீடியோல கேட்ட மாதிரி இருக்கு அஸ்டியே. எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன அதே பதிபுகூர் ஏரியா தான். அங்க இருக்கிற ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ ஒரு போன் கால் வருது. ஆல்சோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமா ஒரு ஆணுடைய இறந்த உடல் கிடக்கு அப்படிங்கிற தகவலும் ரயில்வே போலீஸ்க்கு கிடைக்குது. சோ அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கறாரு. அப்படி அங்க போய் பார்த்த அந்த எஸ்ஐ வேற யாரும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பார்த்த கொடூரமான முறையில இறந்து கிடந்த அதே எஸ்ஐ மன்னா தான். இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்க இறந்து கிடந்த உடலை பார்க்கறாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க, இன்ட்ரோல அவர் இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப அவரே அதே மாதிரியான இன்னொரு இறந்த உடலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது அஸ்டியே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். இப்ப ஸ்பாட்டுக்கு போன எஸ்ஐ மன்னா அங்க ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல அந்த இறந்த உடலை பார்க்கறாரு. 30 வயசு இருக்கக்கூடிய அந்த உடல்ல பெருசா காயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தலையுடைய பின்புறத்துல கடுமையா தாக்கப்பட்ட மாதிரியான சில காயங்கள் இருக்கிறத நோட் பண்றாரு. அந்த காயம் ஒரு கொலைக்கான அத்தனை அறிகுறிகளையும் அப்பட்டமா காட்டுது. மேலும் இறந்து கிடந்தவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போதுதான் அங்க இறந்து கிடந்தது வேற யாரும் இல்ல, அது பிரியங்காவுடைய கணவரான ரிஸ்வான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இப்ப
அந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த ரிஸ்வானுடைய அம்மா, தம்பி மற்றும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாருமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகுரல் வானத்தையும் பூமியும் பிளக்குற மாதிரி இருந்துச்சு. அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாத்தையுமே அது கண்கலங்க வச்சுது. அதுக்கப்புறமா அங்க வந்த லோக்கல் போலீஸ் ரிஸ்வானுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அதுல ரிஸ்வான் ஒரு கனமான ஆப்ஜெக்டால ரொம்பவே பலமா தாக்கப்பட்டதால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அது மட்டும் இல்ல, அப்படி அவருடைய தலையில இருந்த காயம் ட்ரெயின் மோதினதால வந்த காயம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கமிஷனர் பிரசூன் மறுபடியுமே ஒரு பயாஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதாவது பிரியங்கா திரும்பி வரல அப்படிங்கறதால அந்த சோகத்துல தான் ரிஸ்வான் ரயில் முன்னாடி விழுந்து அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் இத கேட்டு கொதிச்சு போன மேற்கு வங்காளத்துடைய இஸ்லாமிய மக்களும் ரிஸ்வான் படிச்ச செயின்ட் சேவியர் அப்படிங்கிற காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸும் தீவிரமான போராட்டத்துல இறங்குறாங்க. மக்களுடைய கோபம் அலை கடல் போல பொங்கி வீதிக்கு வர ஆரம்பிச்சது. ரிஸ்வானுடைய மரணம் கொலைதான் அப்படின்னும், அதுக்கு காரணம் பிரியங்காவுடைய ஃபேமிலி தான், சோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும், மேலும் இதுல போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து லோக்கல் போலீஸ் வரைக்குமே தொடர்பு இருக்கு, சோ அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதுல அவங்களுடைய ப்ரொடெஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ரயில்வே போலீஸான எஸ்ஐ மன்னாவும் ரிஸ்வானுடைய மரணம் கொலைதான் அப்படின்னு மீடியா கிட்ட பயம் இல்லாம துணிச்சலோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரயில்ல அடிபட்டிருந்தா ரிஸ்வானுடைய உடல் செதஞ்சு போயிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாம அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட கிளியாம யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து அந்த ட்ராக் உடைய ஓரத்துல போட்டுட்டு போன மாதிரி தான் ரிஸ்வானுடைய உடல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னது பலருடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு, உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. மேலும் அப்ப மேற்கு வங்காளத்துடைய எதிர்கட்சி தலைவரா இருந்த மம்தா பானர்ஜியும் ரிஸ்வானுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இத கவனிச்ச அப்போதைய மேற்கு வங்காளத்துடைய சிஎமான புத்ததேவ் பட்டாச்சாரியா கொல்கத்தாவுடைய போலீஸ் கமிஷனர்ல இருந்து ரிஸ்வானுடைய வீடு இருக்கிற அந்த ஏரியாவுடைய லோக்கல் போலீஸ் வரைக்கும் ரிஸ்வான் விஷயத்துல பயாஸ்டா இருந்த எல்லா போலீஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் போடுறாரு. ஆனா அவருடைய இந்த நடவடிக்கை வெடிக்கிற எரிமலையில ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துன மாதிரி ரொம்பவே சாதாரணமா இருந்திருக்கு. சோ இந்த நடவடிக்கை பத்தாது, பயாஸ்டா இருந்த எல்லா போலீஸையும் பிரியங்காவுடைய ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. மேலும் ஒரு கட்டத்துல கொதிச்சு போன அந்த மக்களுடைய போராட்டம் கலவரமா மாற ஆரம்பிக்குது. எஸ், போராட்டம் பண்ண மக்கள் திடீர்னு போலீஸ் மேல கற்களை வீசி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ் அவங்க மேல லத்தி சார்ஜ் பண்றாங்க. பட் அப்பவுமே கட்டுப்படாத மக்கள் கூட்டம் போலீஸுடைய 4 வாகனங்களை அடிச்சு நொறுக்கி தீ வைக்கிறாங்க. மேலும் 8 பேருந்துகளையும் தீ வச்சு கொளுத்துறாங்க. எங்க பார்த்தாலும் புகை, அங்கங்க தீ ஜுவாலைகள் அப்படின்னு நகரமே ஒரு போர்க்களம் போல மாறுச்சு. இதனால பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு உயிர் சேதமுமே இல்லாம போலீஸ் இந்த கலவரத்தை அடக்குறாங்க. சோ இந்த விஷயம் அவங்க நினைச்சதை விட ரொம்பவே பெருசாயிருச்சு அப்படிங்கறத உணர்ந்த போலீஸ் இதுக்கு அப்புறமா தான் பிரியங்காவுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் இந்த கேஸுடைய விசாரணை சிபிஐ கிட்ட மாற்றப்படுது. அப்பாடா, நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணது வீண் போகல, போலீஸ் எப்படியோ பிரியங்காவுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடையும் பொழுதுதான் 2008 ஜூன் மாசம் அவர் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த மாசமே சிபிஐ ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. அப்படி அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ரிஸ்வான் கொலை செய்யப்படல, ரிஸ்வான் அவருடைய உயிரை அவரே எடுத்துதான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் அத்தனை போராட்டங்களையும் கேள்விக்குறியாக்கி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ரிப்போர்ட்ல சிபிஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு மதியம் ரிஸ்வான் அவருடைய மொபைல் போன்ல இருந்து, நீங்க பிரியங்காவை என் கூட அனுப்பி வைக்கல, அதனால என்னுடைய உயிரை நானே எடுத்து இறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி பிரியங்காவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மெசேஜ் பண்ணிருக்காரு. மேலும் அந்த மெசேஜ் அனுப்பின அடுத்த அரை மணி நேரம் கழிச்சுதான் அவர் இறந்து போயிருக்கிறதா ஆட்டாப்சி ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுது. சோ இது ஒரு கொலை கிடையாது. மெசேஜ் அனுப்பின ரிஸ்வான் அதுக்கப்புறமா அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சிபிஐ கோர்ட்ல சொல்றாங்க. அதாவது மதியம் 2 மணியிலிருந்து 2:15 மணிக்குள்ள அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னும், அடுத்த அரை மணி நேரத்துல அங்க வந்த ட்ரெயின்ல விழுந்து அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ 2008 அக்டோபர் மாசம் சுப்ரீம் கோர்ட்டும் பிரியங்காவுடைய அப்பா அசோக், மாமா அனில் மற்றும் சித்தப்பா பிரதீப் இவங்களுக்கு எதிரான கேஸை விசாரிக்க ஹை கோர்ட்டுக்கு தடை விதிச்சு ஆர்டர் போடுறாங்க. ஆக்சுவலா இந்த தீர்ப்பு ரிஸ்வான் குடும்பத்துடைய நம்பிக்கையை வேரோட சாச்சுது.
இதை பார்த்த ரிஸ்வானுடைய ஃபேமிலியும் அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களும் அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களும் அதிர்ந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு மெசேஜை வச்சுதான் இது கொலை இல்லை அப்படின்னு சிபிஐ சொல்றாங்க. அப்படின்னா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ரிஸ்வானை கொலை பண்ணவங்க தான் ரிஸ்வான் மெசேஜ் பண்ற மாதிரியே அவருடைய போனை வாங்கி அந்த மாதிரியான ஒரு மெசேஜை பிரியங்காவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏன் அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல ரிஸ்வான் இறந்து போனதா சொல்லப்பட்ட டைமும் உண்மை கிடையாது. ரிஸ்வான் அதுக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரியான 2 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரிஸ்வான் யார தன்னுடைய உயிரா நினைச்சிட்டு இருந்தாரோ அவருடைய மனைவி பிரியங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. ரிஸ்வானுடைய மரணத்துல என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே எந்த ஒரு தொடர்புமே இல்ல. ரிஸ்வான் அவருடைய உயிரை அவரே எடுத்துதான் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு பிரியங்கா சொன்ன வார்த்தைகள் ரிஸ்வானுடைய குடும்பத்திற்கு பேரிடியா வந்து விழுந்துச்சு. அவங்களால ஏத்துக்கவே முடியாத ஒரு துரோகம் அது. அது மட்டும் இல்ல, இப்படி இருந்த டைம்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரிஸ்வானுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருந்த எஸ்ஐ மன்னாவும் ரயில்வே ட்ராக்ல கொடூரமான முறையில இறந்து கிடக்குறாரு. இது ரிஸ்வானுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா புரிய வச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. எஸ்ஐ மன்னாவை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் அவரு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. பட் அப்படி இருந்துமே கூட அவருடைய மரணம் தொடர்பா யாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. சட்டம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆல்சோ இந்த அதிர்ச்சியுடைய எஃபெக்ட் தான் 2011 நடந்த மேற்கு வங்காளத்துடைய சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் செய்து மக்களுடைய கோபம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. அதாவது அது வரைக்குமே கிட்டத்தட்ட 30% இஸ்லாமிய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னும். பட் ரிஸ்வானுடைய மரணம் தொடர்பான விஷயங்கள்ல அப்ப ரூலிங் பார்ட்டியா இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கறதால அந்த மக்கள் எல்லாருமே அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கிட்டத்தட்ட 34 வருடங்களா அங்க கண்டினியூஸா ஆட்சி பண்ணிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்படி அதிகார மாற்றம் நிகழ்ந்தாலும் நீதி இன்னுமே எட்டா கனியாவே இருந்துச்சு. இப்படி ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து இப்ப வரைக்குமே ரிஸ்வான் மற்றும் எஸ்ஐ மன்னாவுடைய மரணம் தொடர்பா எந்த ஒரு தீர்ப்புமே நீதிமன்றத்தால கொடுக்கப்படாம தான் இருந்துட்டு வருது. இது தமிழ்நாட்டுல நடந்த ஒரு முக்கியமான கேஸ உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கலாம். எஸ், நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன இளவரசன் திவ்யா கேஸ் மாதிரியே எக்ஸாக்டா இந்த கேஸும் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த கேஸ்ல என்னால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரியங்காவுடைய நிலைப்பாடு தான். சிவனேன்னு இருந்தவரை வந்து லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இப்ப பிரியங்கா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ரிஸ்வான் அவருடைய ஃபேமிலி ஆக்சுவலா பல இடங்கள்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எப்படிதான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு தெரியல. சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.